12ஆம் இடத்தில் ராகு இருந்தால் ஒரு வகையில் ப்ளஸ், இன்னொரு வகையில் மைனஸ். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிறதுக்கு போகலாம் அல்லது சம்பாதிக்க போகலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே போய் பார்த்திங்கன்னா அவங்க க்ரீன் கார்டெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாட்டு குடியுரிமைகளே வாங்கிடுவாங்க. இந்த 12ஆம் இடம்ங்கிறது சரராசியாக, ஸ்திரராசியாக, உபயராசியாங்கிறத பொறுத்து அவங்க அந்த ஊர்லேயே தங்குவாங்களா, இல்லை போயிட்டு வந்துடுவாங்களா, இல்லை போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். சரராசியாக இருந்தால் அப்பப்போ அந்த நாட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க, இப்படி மாறி மாறி போயிட்டு வருவாங்க. ஸ்திர ராசியாக இருந்தால் ஏதாவது ஒரு சில நாடுகள் மட்டும்தான் போவாங்க, அந்த நாட்டிலேயே செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகள் அவங்களுக்கு அதிகமாக நடக்கும். உபயராசியாக இருந்தால் செட்டில் ஆவாங்க, இங்கே வருவாங்க, எப்படி நடக்கும். இதை முக்கியமாக தீர்மானிக்கிறது ராகுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாத மொழி, முன்பின் அறிமுகம் இல்லாத சூழல், இதை எல்லாத்தையும் குறிக்கிறது 12ஆம் இடம் மட்டும் இல்லை, ராகுவுக்கும் அது உண்டு. அதனால் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு.